அடிப்படையில் இன்று இந்த கூட்டத்திற்காக நான் உங்கள் எல்லோரையும் அழைத்துள்ளேன். பிரிவு 66 இயன்னா 3 படி, அதாவது இன்று 17 உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதனால் மற்றும் உபதலைவரை தேர்ந்தெடுக்கும் முதல் கூட்டாளி பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உபதலைவர் தேர்ந்தெடுத்துள்ள வழிமுறைகளுக்கு அமைவாக இடம்பெறும். தலைவர் பதவிக்காக சம்மதம் தெரிவித்த உறுப்பினரின் 2 பேர்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பரிந்துரைக்கப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்க முடியும். திறந்த மற்றும் ரகசிய வாக்கெடுப்பு முறைகள் இரண்டும் பரிந்துரைக்கப்பட்டால் ஒவ்வொரு உறுப்பினரின் விருப்பத்தை பெற்று அதிகபட்ச விருப்பத்தை பெறும் வாக்கெடுப்பு முறையை பயன்படால் ஒவ்வொரு உறுப்பினரதும் பெயரையும் அழைத்து அவர் ஆதரிக்கும் நபரை பதிவு செய்ய வேண்டியிருக்கும். தலைவரை தேர்ந்தெடுக்க சபையினால் ரகசிய வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்பட்டால் இந்த வாக்குகளை பெற்ற உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு வாக்கெடுப்பு தொடர்ந்தேர்ச்சியாக இடம்பெறும். அவ்வாறு இல்லாமல் ஒரே உறுப்பினரால் பெறப்பட்ட வாக்குகள் மீதமுள்ள உறுப்பினர்களின் வாக்குகளை விட குறைவாக இருந்தால் குறைந்தபட்ச உறுப்பினர் ஜெமீன் பாத்திமா சிஃபானா கௌரவ உறுப்பினர் பிரதி தலைவர் போட்டிக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்றேன். உங்களுக்கு சம்மதமா? மூர்த்திநாதன் கிருபானந்தன் போட்டிக்காக இருவருடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் கௌரவ உறுப்பினர் அப்துல் ஹமீது நுஃபைல் அவர்கள் 9 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். கௌரவ உறுப்பினர் முகமது முஸ்தபா அலி அன்சார் என்பவர் 8 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் கௌரவ உறுப்பினர் அப்துல் ஹமீது நுஃபைல் என்பவர் இந்த ஓட்டமாவடி பிரதேச சபையினுடைய கௌரவ பிரதி தவிசாளராக நியமிக்கப்படுகின்றார் என்பதனை கௌரவ தவிசாளர் அவர்கள் அறிவிக்கின்றார். கௌரவ தவிசாளர் அவர்கள் மக்களுக்கு நன்றி பயக்கக்கூடியவாறு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதே போல ஓட்டமாவடி பிரதேச சபையின் ஒரு வருட வருமானத்தை இன்ஷா அல்லாஹ் எனது காலப்பகுதியிலே ஒரு மாதத்தில் நான் இந்த எங்களுடைய கட்சி வழிகாட்டலில் இந்த உள்ளூர் எஸ்ஜேபி கட்சி வழிகாட்டலில் இந்த உள்ளூராட்சி அதிகார சபையிலே நான் தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த கட்சி வழிகாட்டலிலே ஏனைய விடயங்கள் முன்னெடுத்து செல்வேன் என்று உறுதி அளிக்கிறேன். இந்த நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று ஓட்டமாவடி பிரதேச சபையை நாம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து அதனை கைப்பற்றி இருக்கின்றோம். அதனுடைய புதிய தவிசாளராக சகோதரர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சகோதரர் நுஃபைல் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் இதனுடைய பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் பொறுத்த வகையிலே இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியை கைப்பற்றுவது இதுதான் முதல் தடவையாகும். நாங்கள் பெரும்பான்மை பெற்றிருந்த போதிலும் சில சந்தர்ப்பங்களில் ஆட்சியை இழந்தோம். ஆகவே முதல் தடவையாக இந்த சபையை கைப்பற்றியிருக்கிறோம். உண்மையிலே இந்த வெற்றி எங்களுக்கு நமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு மாத்திரம் கிடைத்த வெற்றி அல்ல, உண்மையிலேயே ஓட்டமாவடி பிரதேசத்தில் கிடைத்த வெற்றி என்று நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நீண்ட நாட்களாக
எந்த ஒரு திட்டமிடப்பட்ட பாரிய அபிவிருத்தியை இந்த பிரதேசம் அடையவில்லை. ஆகவே இன்று இடம்பெற்றிருக்கின்ற பிரதேச தவிசாளருடைய தெரிவு, அதனுடைய அதிகாரத்தை இந்த கௌரவ உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சிக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற எங்களுடைய நிர்வாக 4 ஆண்டு காலங்களுக்குள் இந்த மண்ணில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கி, புதிய அபிவிருத்திகளை உருவாக்கி, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்து சிறந்த ஒரு ஸ்மார்ட், ஒரு கிளீன் சிட்டியை உருவாக்குவதற்கு எங்களுடைய முழு பங்களிப்பை நாங்கள் செய்வோம். இதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்கள் எல்லோரது கவர்மெண்ட் வழிகாட்டுதலோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் ஆட்சியை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். அதற்கு வாக்களித்த எல்லா சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக்